நான் உங்கள் அமுதகுமார். நான் ஒரு டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ட்ரெய்னர். ஸோ இன்னைக்கு வந்து மொபைல் ஃப்ரெண்ட்லி வெப்சைட் அப்படின்னா என்ன அப்படிங்கிற ஒரு சில இன்ஃபர்மேஷன் பேசலாம்னு இந்த வீடியோ நான் ஷூட் பண்ணியிருக்கேன். ஸோ கூகுள் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங்கில் அவங்களோட சர்ச் என்ஜின் ஸ்பைடர்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டரில் ஒரு வெப்சைட் கான்டென்ட் எப்படி இண்டெக்ஸ் ஆக முடியும் அப்படிங்கிறத பற்றி தான் வந்து நிறைய ஆக்டிவிட்டிஸ் பப்ளிஷ் ஆயிருந்துச்சு. லேட்டராக வந்து பார்த்தீங்க அப்படின்னா டியூ டு தி க்ரோத் ஆஃப், அதாவது ஸ்மார்ட் ஃபோன்ஸ் நிறைய யூஸ் பண்ண ஆரம்பித்த காரணத்தினால நிறைய ஸ்மார்ட் ஃபோன் யூசர்ஸ் அதிகமாயிட்டாங்க. ஸோ டெஸ்க்டாப்போட யூசர்ஸ் வந்து ரொம்ப கம்மியாயிட்டாங்க அப்படிங்கிற ஒரு காரணத்தினால ஸ்மார்ட் ஃபோன் யூசர்ஸ் தேவையான எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் இன்ஃபர்மேஷனை கொடுக்கணுங்கிற ஒரு குறிக்கோளோட கூகுள் என்ன பண்ணாங்க அப்படின்னா அவங்களோட ரேங்கிங் அல்காரிதம்ஸ் அண்ட் சிக்னல்ஸ் இருக்கு இல்லையா, அந்த சிக்னல்ஸ்ல வந்துட்டு உங்க வெப்சைட் டெஸ்க்டாப்ல மட்டும் கிடையாது, மொபைல் ஃபோன்லையும் ரொம்ப ஃப்ரெண்ட்லியா ப்ராப்பரா டிஸ்பிளே ஆனா மட்டும்தான் உங்க வெப்சைட்டை கொண்டு போய் நாங்க டாப் ரேங்கிங்ல காட்டுவோம் அப்படிங்கிற ஒரு அப்டேட்டை வந்து கொண்டு வந்தாங்க. இதை தான் வந்து பாத்தீங்கன்னா மொபைல் ஃப்ரெண்ட்லி அப்டேட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ உங்க வெப்சைட் வந்து கூகுளோட பாயிண்ட் ஆஃப் வியூல மொபைல் ஃப்ரெண்ட்லியா இருக்கா அப்படிங்கறத நீங்க தெரிஞ்சுக்கிறதா இதுக்கு முக்கியமான விஷயம். அப்படி இல்லை அப்படின்னா உங்களோட வெப்சைட் டெவலப்பர் கிட்ட போய் உங்க வெப்சைட்டை வந்து மொபைல் ஃப்ரெண்ட்லியா மாத்தணும்னு சொல்லுவாங்க. இது இன்னொரு விதமா என்னன்னு சொல்லுவாங்க பாத்தீங்க அப்படின்னா ரெஸ்பான்சிவ் வெப்சைட் இல்ல ரெஸ்பான்சிவ் வெப் டிசைன் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த ரெஸ்பான்சிவ் வெப் டிசைன் அப்படின்னா அந்த ஒரு பர்டிகுலர் வெப்சைட் வந்து கம்ப்யூட்டர்லையும் மொபைல்லையும் டேப்லையும் டிஃப்ரெண்ட் எலக்ட்ரானிக் டிவைசஸ்லையுமே ஒரே மாதிரி டிஸ்பிளே ஆகும் அப்படிங்கிறதான் அது இருக்கக்கூடிய ஹைலைட்டு. ஸோ இப்படி இருக்கிறதுனால எந்த எலக்ட்ரானிக் டிவைஸை யூஸ் பண்ணாலும் அந்த பர்டிகுலர் டிவைஸில் உங்களுடைய வெப்சைட் வந்து அதோட வியூ இதை வியூ போர்ட்னு சொல்லுவாங்க, அந்த ஸ்க்ரீனுக்கு ஏற்ற மாதிரி ப்ராப்பராக ஃபிட் ஆகி உங்க வெப்சைட் வந்து பர்ஃபெக்டாக டிஸ்பிளே ஆகும். ஸோ இது சம்மந்தப்பட்ட ஒரு சில இன்ஃபர்மேஷன் என்னங்கிறது இப்போ நான் காட்டுறேன். முக்கியமாக மொபைல் ஃப்ரெண்ட்லி வெப்சைட்டா இருக்கா இல்லையாங்கிறது நீங்கள் செக் பண்ணலாம். ஒன்று. ரெண்டாவது, இன்டெரக்டா உங்க வெப்சைட் வந்து ரெஸ்பான்சிவா இல்லையான்னு செக் பண்ணலாம். இதுக்கான அஃபிஷியல் டூல்ஸ் வந்து கூகுளே லான்ச் பண்ணிருக்காங்க, மொபைல் ஃப்ரெண்ட்லி டெஸ்டர் டூல்ஸ் சொல்லிட்டு. அந்த டூல் நீங்க செக் பண்ணும்போது உங்க வெப்சைட் மொபைல் ஃப்ரெண்ட்லியா இருக்கு அப்படின்னு சொல்லிடுச்சுன்னா கூகுள் கன்சிடர்ஸ் உங்க வெப்சைட்டை வந்து மொபைல் ஃப்ரெண்ட்லியான ஒரு வெப்சைட் எடுத்துவாங்க. வாங்க அது எப்படி செக் பண்றது உங்க வெப்சைட் மொபைல் ஃப்ரெண்ட்லியா இருக்கா இல்லையாங்கிறத நான் உங்களுக்கு செக் பண்ணி காட்டுறேன். நீங்க ஜென்ரலா உங்களுடைய கூகுளோட இன்டர்ஃபேஸ்ல போயிட்டு மொபைல் ஃப்ரெண்ட்லி டெஸ்டர் டூல், ஓகே, மொபைல் ஃப்ரெண்ட்லி டெஸ்டர் டூல் அப்படின்னு தேடினீங்கன்னா கூகுள் வந்து அவங்களுடைய மொபைல் ஃப்ரெண்ட்லி டூல் கொடுப்பாங்க. கூகுளோட ரிச் கார்டு இல்லை ஸ்ட்ரக்சர் டேட்டா வந்து அழகாக உங்கள் டூலை முன்னாலேயே கொடுத்துருது. பட் இது வந்து உங்கள்கிட்ட காட்டுறதுக்காக நான் கூகுளோட மொபைல் ஃப்ரெண்ட்லி டெஸ்டர் டூலை வந்து நான் ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஓப்பன் பண்ணிட்டு அந்த வெப்சைட்டோட யூஆர்எல், நீங்கள் எந்த வெப்சைட்டை செக் பண்ண ட்ரை பண்ணுறீங்களோ அந்த வெப்சைட்டோட யூஆர்எல் நீங்கள் போட்டு வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் www.amudhakumar.com. ஸோ இது வந்து என்னுடைய வெப்சைட்டு, இதை நான் blogger.comல ஹோஸ்ட் பண்ணியிருக்கேன். ஸோ இதை செக் பண்ணி பார்க்கும்போது இந்த பர்டிகுலர் டூல் வந்து என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக அனலைஸ் பண்ணி உங்கள் வெப்சைட் வந்து மொபைல் ஃப்ரெண்ட்லியாக இருக்கா இல்லையா அப்படின்னு செக் பண்ணி கொடுக்கும். உங்கள் வெப்சைட் மொபைல் ஃப்ரெண்ட்லியாக இல்லை அப்படின்னா உங்கள் வெப்சைட் வரக்கூடிய நிறைய விசிட்டர்ஸ் வந்து உங்கள் வெப்சைட்டை வந்து சரியாக பார்க்க முடியாது, யூஸ் பண்ண முடியாது. அதனால உங்கள் பிஸ்னஸ் சரியாக வளராதுங்கிறதான் உண்மையான விஷயம் அதில். ஸோ இன்னைக்கு வந்து மொபைல் ஃப்ரெண்ட்லி வெப்சைட்டாக இருக்கணுங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு ரேங்கிங் ஃபேக்டராக இருக்கு. ஸோ உங்கள் வெப்சைட் மொபைல் ஃப்ரெண்ட்லியாக இல்லை அப்படின்னா உங்களுடைய வெப்சைட் டெவலப்பர் கிட்ட நீங்கள் பேசி என் வெப்சைட் வந்து மொபைல் ஃப்ரெண்ட்லியாக நான் ஃபிக்ஸ் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் பண்ணி கொடுக்கலாம். ஒருவேளை இப்போ இந்த வீடியோ நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க, பட் ஆனால் மொபைல் ஃப்ரெண்ட்லி வெப்சைட் எப்படி ஃபிக்ஸ் பண்ணணும் உங்களுக்கு தெரியல நீங்கள் நினைச்சீங்க அப்படின்னா என்னுடைய கான்டாக்ட் நம்பர் இல்ல கூகுள்ல போய் தேடி அமுதகுமார் ஃபோன் நம்பர் தேடினீங்கனாலும் கிடைக்கும். இல்ல என்னோட யூடியூப் சேனல் அபவுட் அஸ் பேஜ்ல என்னோட கான்டாக்ட் நம்பர் இருக்கு. என்னுடைய டிஸ்கிரிப்ஷன்லுமே என்னோட கான்டாக்ட் நம்பர் நான் கொடுத்துருக்கேன். என் கூட கான்டாக்ட் பண்ணுங்க. எங்கிட்ட கூட வந்து பெஸ்ட் டெவலப்பர்ஸ் கூட நான் கனெக்ட் பண்றேன். அவங்க உங்களுக்கு இந்த இஷ்யூ வந்து ஃபிக்ஸ் பண்ணி கொடுப்பாங்க. ஸோ ஒரு மொபைல் ஃப்ரெண்ட்லி வெப்சைட்னா என்ன, அதை வந்து எப்படி நம்ம செக் பண்றது அப்படிங்கிற விஷயத்தை நான் பார்த்துருந்தோம் கூகுளோட மொபைல் ஃப்ரெண்ட்லி டெஸ்டர் டூல். தேங்க்யூ ஸோ மச் கூகுள் ஃபார் கிவிங் அஸ் ஒன் ஆஃப் தி, எப்படி சொல்றது, ஒரு யூசர் ஃப்ரெண்ட்லியான ஒரு டூல் வந்து கொடுத்துருக்காங்க. இதை வச்சு நம்மளால வந்து ஒரு வெப்சைட் வந்து மொபைல் ஃப்ரெண்ட்லியா இருக்கா இல்லையான்னு செக் பண்ணி முடிஞ்சது. ஸோ இந்த வீடியோவை நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்க அப்படின்னா என்னோட யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச். ஐ வில் பி பேக் வித் another superb video. Thank you.